திருத்தந்தை புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 69 வயதுடைய கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் அவர்கள் திரு அவையின் 267வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அகுஸ்தின் சபையை சார்ந்த முதல் திருத்தந்தை என்னும் புகழ்பெற்ற திருத்தந்தை அவர்கள் 14ஆம் லியோ என்னும் பெயரினை தனது பெயராக ஏற்றுள்ளார். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பின் திரு அவை பொறுப்பேற்கும் அமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்த 2வது திருத்தந்தை ஆவார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வடக்கு பகுதியில் பிறந்து தெற்கில் பணியாற்றிய பெருமைக்குரியவர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கல்லோ மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க நிர்வாகியாகவும் திருப்பீட ஆயர் பேரவைக்கான தலைவராகவும் லத்தீன் அமெரிக்காவிற்கான திருப்பீட ஆணையத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டவர். 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சிகாகோவில் உள்ள இல்லினோய்ஸ் என்னுமிடத்தில் பிறந்தவர். இவரது தந்தை லூயிஸ் மாரியஸ் பிரிவோஸ்ட் பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய மொழி பேசும் வம்சாவளியை சார்ந்தவர். தாயார் மைல்ட்ரெட் மார்டினஸ் இஸ்பானிய மொழி பேசும் வம்சாவளியை சார்ந்தவர். இவருக்கு லூயிஸ் மார்டின் மற்றும் ஜான் ஜோசப் என்னும் 2 சகோதரர்கள் உள்ளனர். தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் அமெரிக்காவில் கழித்த திருத்தந்தை அவர்கள் முதலில் புனித அகுஸ்தின் சபையின் இளங்குரு மடத்தில் கல்வி கற்றார். அதன் பின்னர் பென்சில்வேனியாவில் உள்ள வில்லானோவோ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார். 1977ஆம் ஆண்டில் அப்பல்கலைக்கழகத்தில் கணிதத்திலும் தத்துவயியலிலும் பட்டம் பெற்றார். அதே ஆண்டு செப்டம்பர் 1ஆம் நாள் சிகாகோவில் உள்ள செயின்ட் லூயிஸ் உள்ள அகுஸ்தின் துறவர இல்லத்தில் இணைந்து துறவர பயிற்சி பெற்றார். 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் 2 அன்று தனது முதல் வார்த்தை பாட்டினையும் 1981ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 அன்று அவர் தனது நிரந்தர வார்த்தை பாட்டினையும் அளித்தார். சிகாகோவில் உள்ள கத்தோலிக்க இறையியல் ஒன்றியத்தில் இறையியலில் பட்டம் பெற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது 27வது வயதில் ரோமில் உள்ள ஆஞ்சலிக்கம் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் திரு அவை சட்டம் பயில்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார். பின் 1982ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் சாந்தா மோனிகாவின் அகுஸ்தினியானோ கல்லூரியில் பேராயர் ஜீன் ஜெரட் அவர்களால் குருத்துவ அருள் பொழிவு செய்யப்பட்டார். 1984ஆம் ஆண்டு முதுகலை கல்வியை பெற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அடுத்த ஆண்டு அதாவது 1985இல் தனது முனைவர் பட்ட ஆய்வறிக்கையை தயாரிக்கும் போது பெருவின் பியூராவில் உள்ள சுலுகானாஸிற்கு அகுஸ்தின் சபை மறைப்பணிக்காக அனுப்பப்பட்டார். 1987ஆம் ஆண்டில் தனது முனைவர் பட்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த திருத்தந்தை அவர்கள் இல்லினோய்ஸின் ஒலிம்பியா ஃபீல்ட்ஸில் உள்ள நம் ஆலோசனை அன்னை என்ற அகஸ்டீனியன் மறைமாநிலத்தின் இறை அழைத்தல் இயக்குனராகவும் மறைப்பணி இயக்குனராகவும் நியமிக்கப்பட்டார். 1999ஆம் ஆண்டில் அவர் சிகாகோவின் அகுஸ்தின் சபை மறை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2.5 ஆண்டுகளுக்கு பின் அகுஸ்தின் சபை தலைவராக முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் 2007ஆம் ஆண்டு 2வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2013ஆம் ஆண்டு தனது சிகாகோ மறைமாநிலத்திற்கு திரும்பிய திருத்தந்தை அவர்கள் சபையின் முதல் ஆலோசகர், இறை அழைத்தல் இயக்குனர் என பல பொறுப்புகளை ஏற்றார். 2014ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பெருவின் சிக்லாயோ மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க நிர்வாகியாகவும் அதே நேரத்தில் சுஃபார் மறை மாவட்டத்தின் பட்டம்சார் ஆயராகவும் நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் குவாதலூப்பே அன்னை மரியா விழாவன்று அன்னை மரியா பேராலயத்தில் ஆயராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். 2015 செப்டம்பர் 26 அன்று சிக்லாயோ மறைமாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்டு 2018 மார்ச் மாதம் பெரு மறைமாவட்ட ஆயர் மாநாட்டின் 2வது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதில் அவர் பொருளாதார கவுன்சிலின் உறுப்பினராகவும் கலாச்சாரம் மற்றும் கல்வி ஆணையத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். திரு அவையின் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள்.